த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஹாட் டாபிக் எதுன்னு கேட்டா நம்மளுடைய லோக் பவன். அதான் ஹிந்தியில லோக் பவன் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகைன்னு சொல்லலாம், இல்லாட்டி ராஜ்பவன் சொல்லலாம். அங்க இருந்து வந்த பிரஸ் ரிலீஸ் நம்பர் 38 அப்படின்றதுதான். கடந்த மே மாதம் 10ஆம் தேதியே முதலமைச்சரா பதவியேற்றுட்டாரு ஜோசப் விஜய். ஆனா அவருடைய அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் அப்படின்றது ஒதுக்கீடு செய்யாம இருந்தது. அந்த ஒதுக்கீடு அப்படின்றத ஒரு வழியா முடிஞ்சிருந்தது. யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோன்னு பார்த்தா பணம் கொழிக்கக்கூடிய பல முக்கியமான இலாக்காக்களை தங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். இந்த லிஸ்ட் வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் உடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மாதிரியான குடைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ரொம்ப கிளவரா ஒரு கேம் பிளே பண்ணாங்க. அதனால ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகம் இது என்ன பண்றது அப்படின்னு புரியாம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னாங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல ரொம்ப அக்கு வேற ஆணி வேற நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இந்த மேட்ரு அவ்வளோ சூடா தகிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த லிஸ்ட் ஏன் லேட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் உடைய அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவருடைய வசத்துல முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே கையில வச்சிருக்கிறார். குறிப்பா பொது நிர்வாகம், IAS, IPS, ஹோம் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வளங்கள், மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்துடைய மொத்த கண்ட்ரோலையும் அவர் கையில தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுல ரொம்ப ரொம்ப கிளவரான விஷயம், குழந்தைகள் மகளிர் நலத்துறையை எப்பவுமே பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அதை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இலாக்காவா பெரும்பாலானவங்க பார்க்காம இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டவங்கள்ல பெரும்பாலானவங்க மகளிர், காலேஜுக்கு போற பசங்க, சின்ன குழந்தைங்க சொல்லிதான் பெரியவங்களும் போட்டாங்க அப்படின்றதுனால சென்டிமெண்டா இந்த துறையை தன்னுடைய கைவசமே வச்சுக்கிட்டாரு. அதுல அவருடைய பிரில்லியன்சி அப்படின்றது வெளிப்படுது. அடுத்ததா புஷி ஆனந்த் கிட்ட அவருக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் இருக்கு, நீண்ட நாள் அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை மாதிரியான கிராமப்புறங்கள்ல போய் ஊடுருவி பார்க்கக்கூடிய முக்கியமான துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல பஞ்சாயத்து ராஜ், வறுமை ஒழிப்பு, பாசனம் இதெல்லாம் வருது அப்படின்றதுனால விவசாயிகள் மட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் ரொம்ப நெருக்கமா கொண்டு போறதுக்கும், குறிப்பா கிராமப்புறங்கள்ல பட்ஜெட் சமயத்துல ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வருது அப்படின்னும் பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ரூரல் ஏரியாஸ்லயும் ஒரு பிம்பம் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவதா ஆதவ அர்ஜுனா, எல்லாருமே இவரை தான் கண் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்பட போகுது அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பொதுப்பணித்துறை அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலா அவர் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர் அப்படின்றதுனால விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் கொடுத்திருக்கிறாங்க. இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் போடுறதாகட்டும், பில்டிங்குகளாகட்டும், போர்ட்னு சொல்லப்படக்கூடிய துறைமுகங்களாகட்டும், இதனுடைய அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இனி இவர் கையில தான் இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டு, டெண்டர்னு பணம் கொழிக்கக்கூடிய முக்கியமான வெயிட்டான இலாக்காக்கள் இந்த பொதுப்பணித்துறை தான். அதனுடைய அமைச்சராக தான் ஆதவ அர்ஜுனா வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அவரு லாட்சியை மீண்டும் கொண்டு வந்துருவாரு அப்படி இப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல லஞ்ச லாவண்யம் அதிகமா புழங்கக்கூடிய இந்த பொதுப்பணித்துறையை அவர் எப்படி பண்ண போறாரு, இல்லாட்டி அவரும் கடந்த காலங்கள்ல அமைச்சர்கள் சிக்கின மாதிரி ஊழல் வழக்குகள்லயோ புகார்கள்லயோ சிக்க போறாரா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்ததா டாக்டர் அருண்ராஜுக்கு சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் இயல்பிலேயே ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த துறை அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதித்துறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிமுகவில் இருந்து மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அப்படின்னா செங்கோட்டையன். அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான துறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அதிமுக காரங்களுக்கும் சரி, மற்ற கட்சியினருக்கும் சரி, அதுல அது ஒரு அவங்களுடைய ஆசையை தூண்டி விடக்கூடியதா இருக்கும். சரி, நம்மளும் போனோம்னா நமக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு வர்றதுக்கான தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மக்களையோ இல்லாட்டி இந்த மற்ற கட்சி நிர்வாகிகளையோ தள்ளுறதுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த துறை ரொம்பவும் சூட்டபிளா இருக்கும் அவங்க கட்சி அளவுல பார்த்தா. மற்றபடி அவரு எப்படி இதை எடுத்து நடத்த போறாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படின்ற மாதிரியான படித்தவர்கள்
கையாண்ட ஒரு துறை. அது வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நிச்சயமா மக்கள் அந்த தராசல் வச்சு பார்ப்பாங்க. அதை எப்படி செங்கோட்டையன் சமாளிக்க போறாரு, அவருடைய கல்வி அறிவுன்றதை தாண்டி அவருடைய அந்த பட்டறிவு அனுபவம் மட்டுமே அதை சாத்தியப்படுத்த போகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. வெங்கட்ராமனுக்கு உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறை, ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு பார்க்குற அந்த துறை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே லைம் லைட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு சட்டத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை விட செந்தில் பாலாஜி கடந்த காலங்களில் கை வச்சிருந்த அந்த மின்சாரத்துறை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. செந்தில் பாலாஜி பண்ண அதே மாதிரியான அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது மாதிரியான குற்றச்சாட்டுகளை இவங்க தான் அதிகமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சிடிஆர் நிர்மல்குமார் சரி பண்ண போறாரு அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம். ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தான் அதிகமா விமர்சிக்கப்படுறாரு. தகுதி இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாம் அவங்களுக்கு இப்பதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எப்படி பண்ண போறாரு அப்படின்றத வச்சுதான் அவரை வந்து அவர் சூட்டபிளா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான போஸ்டிங் கொடுத்தது அது ஒரு பக்கம் விமர்சனங்களுக்கும் உள்ளாயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே ராஜ்மோகன் அவருடைய வேலையை வைத்துதான் பதில் கொடுக்கணும். அடுத்ததா சிவகங்கையை சேர்ந்த இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியை சேர்ந்த டாக்டர் பிரபு அவர்களுக்கு இயற்கை வளத்துறை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. கனிம வளங்கள், சுரங்கங்கள் அப்படின்னு பயங்கரமா வருவாய் கொட்டி குமியக்கூடிய அந்த துறை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை அப்படின்னு ஒட்டுமொத்தமா அரசு கஜானாவை கையாளக்கூடிய முக்கிய துறைகள் அத்தனையுமே தமிழக வெற்றி கழகம் அப்படின்றவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப கச்சிதமாவே அதை சரியா பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பேசிக்கான அனலைஸ். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டரை பார்ப்போம். மே 10 முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு ஜோசப் விஜய். அன்னைக்கே 8 பேருக்கு அமைச்சர் பொறுப்பம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஒரு வாரத்திற்கு மேலா இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யறதுல ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம டெல்லி வட்டாரங்கள்ல நம்ம விசாரிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இதுக்கு பின்னாடி பெரிய அளவுல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகட்டும், இலாக்கா பேரங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு சில வெயிட்டான விஷயங்கள் இல்லாட்டி முக்கியமான இலாக்காக்களை எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளா ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்காத ஒரு கட்சியா இருந்திருக்கிறாங்க. மத்தியில 12 வருடங்களுக்கு மேலாயிருச்சு. சொற்ப மாநிலங்கள்ல மட்டும்தான் அவங்க ஆட்சி அப்படின்றத நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வெறும் 5 இடங்கள் தான். ஆனா நாங்க தான் கிங் மேக்கர். நாங்க வெளியே போயிட்டோம்னா விஜயாவது யாராலையுமே அந்த சிஎம் போஸ்ட்ல இருக்க முடியாது. 5ன்னு பார்க்காதீங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதனால எங்களுக்கு அதிக இலாக்காக்கள் வேண்டும் அப்படின்னு அவங்க ஆரம்பத்துல இருந்தே அழுத்தம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கம்ஃபர்டான ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும்னா அதுக்கான விலை எங்களுக்கு வேணும். அந்த விலை அப்படின்றது எங்களுக்கு முக்கியமான இலாக்காக்கள் தான் அப்படின்ற டிமாண்டுகளை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது ஏன் நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா, 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி வந்து மல்லிகார்ஜுன கார்கேவையும் ராகுல் காந்தியும் பார்த்தாங்க. கூட கிறிஸ் ஜோடங்கர், இவர் தான் இத்தனை நாடகங்களுக்கும் முன்னின்று நடத்தக்கூடியவர்னு வச்சுக்கலாமே. அந்த கிறிஸ் ஜோடங்கர்கிட்ட நாங்க பத்திரிகையாளர்கள் தான் கேட்கும் பொழுது, நாங்க வந்து கண்டிப்பா நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவோம், கொஞ்சம் வெயிட்டான இடங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம், நாங்க எங்களோட ப்ரொபோசல்லாம் கொடுத்துட்டோம். இதை அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ப்ரொபோசல்லாம் கொடுத்துட்டோம், அதுல எங்களுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்றத சிஎம் விஜய் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு. இதெல்லாம் நாகரீகம் கருதி சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆனா உண்மையா சொல்லணும்னா இவங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேருக்குள்ளயுமே பயங்கரமான சண்டை இருக்கு. ஏன்னா சட்டமன்ற குழு தலைவரா ராஜேஷ்குமார் இருக்காரு. அப்கோர்ஸ் அவரு ஒரு முக்கியமான இலாக்காவை எதிர்பார்ப்பாரு. அப்புறம் கத்பட் இருக்காங்க, அவங்க பெண் அப்படின்றதுனால அவங்க அமைச்சரவை இடம்பெறணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் விஸ்வநாதன், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தொகுதியை கொடுத்தும் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா அவரு ஜெயிச்சிருக்கிறாரு. 2வது மைனாரிட்டிஸா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இருக்கக்கூடியவங்களை அமைச்சரவையில் இடம்பெற செய்யணும். இந்த 5 பேருக்குமே அமைச்சரவையில எப்படியாவது உள்ள போய் உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது 2 இலாக்காக்கள் தான். அதுலயே உங்களுக்கு பயங்கர சண்டை. அவங்க கேட்டிருக்காங்க, உங்களதுல இருந்து யாரு வரப்போறீங்க? ஏன்னா கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க நாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கு அமைச்சரவை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நீங்க தான் இருக்கிறது, உங்களுக்கு யார் வேணும், நீங்க உங்க லிஸ்ட கொடுங்கன்னா. அவங்க வேட்பாளர்களை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிக்கிறதுலயே காங்கிரஸ் கட்சி அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதிகாரமிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு சண்டை நடக்கும். இந்த சண்டை அப்படின்றது டெல்லியில ஒரு வாரத்துக்கு மேல போய் தலையை பிச்சு புடுங்கி கடைசியா ஏதோ ஒரு நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க.
அதுல விஜய் அவருக்கு பெரிய அளவுல சாட்டிஸ்பாக்சன் ஆன மாதிரி தெரியல. இவங்களை நம்பிக்கிட்டே இருந்தா நம்மளால இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்ய முடியாது, ஏற்கனவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள், இதுக்கு மேல தாமதப்படுத்த கூடாது அப்படின்றதுதான் கடைசி நேரத்துல அந்த அறிவிப்பு அப்படின்றதா வந்திருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இலாக்காக்கள், முக்கிய இலாக்காக்கள் எல்லாத்தையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்க, தமிழக வெற்றி கழகமே வச்சுக்கிட்டாங்க, பினான்ஸ் மாதிரியான முக்கியமான இலாக்காக்கள் எதுவுமே இல்லாம நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதிருப்தியில இருந்தாலும் கூட அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பினான்ஸ் இல்ல, பொதுப்பணித்துறை இல்ல, மின்சாரத்துறை இல்ல, தொழில்துறை இல்ல, வருவாயும் அதிகாரமும் இருக்கக்கூடிய எந்த இலாக்காக்களும் இல்லாம நாங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்ற ஒரு யோசனை இருந்திருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் அதை ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க இப்போதைக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. காரணம், அவங்களுக்கு பின்னாடி அதிமுகவுடைய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியினுடைய குழுவினர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த விதமான டிமாண்ட்ஸ் எதுவுமே இப்ப வரைக்கும் வெளிப்படையா சொல்லாம ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க ஒரு ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் நீ கோர்ட்டுக்கு போய் செட்டில் ஆகி யார் உண்மையான அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் மிக்கவரா, எஸ்.பி. வேலுமணி, இதெல்லாம் கோர்ட்டும் தேர்தல் ஆணையங்கள்லாம் டிசைட் பண்றதுக்கு மினிமம் 1-2 வருடங்கள் வரைக்கும் ஆகும். ஸோ அந்த 2 வருடங்கள் வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா நம்ம ஒர்க் பண்ணலாம், இவங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 6 மந்த்ஸுக்கு நீ அவங்க நம்பிக்கை கோரி வாக்கெடுப்பு கேட்க முடியாது, ஏன்னா இப்பதான் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ரூல்ஸ் அதுவாக தான் இருக்கு. அதனால போற வரைக்கும் போகட்டும், பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுடைய வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் போயிருக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாரு. அவருடைய மௌனம் அப்படின்றது தான் மற்றவங்களுக்கு எப்பவுமே எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட கைக்கு வந்துருச்சு எல்லாமே. காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி அப்படியே அறுசுவை உணவு இருக்கு, ஆனா அதுல எதை எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரியாம கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு இன்னும் கோபத்தையும் வேகாலத்தையும் கொடுக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க கேரளால எடுத்து பாருங்களேன், 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்னா தான் நடந்துச்சு. ஆனா கேரளாவில தான் இருக்கலையே கடைசியா சிஎம் அப்படின்றத செலக்ட் பண்ணாங்க. சிஎம் செலக்ஷன் நடந்தும் கூட அந்த பதவியேற்பு விழாக்கு சசி தரூர் மாதிரியான முக்கிய நிர்வாகிகளே போகாம இருக்கிறாங்க, புறக்கணிப்பு பண்றாங்க. அப்படின்னா அவங்க மேலிடத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. அதே தான் இந்த 5 பேருக்கும் உள்ள கொடுத்தாலும் குடைச்சலா இருக்கும், கொடுக்காட்டியும் குடைச்சலா இருக்கும். இந்த 5 பேர்ல 3 பேர் பதவி கிடைக்காத 3 பேர் நாங்க வெளியே போறோம் டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி இன்கம்பன்சி வராது. அது காங்கிரஸுக்கும் தொல்லை, விஜய் அவர்களுக்கும் தொல்லை. அதனால இவங்களை ஏண்டா தூக்கி உள்ள பிடிச்சு போட்டோம் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவுடைய பிரச்சனைகள் தீர தீர, அது தீராம இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஓரளவுக்கு செட்டில் ஆகி எடப்பாடி பழனிசாமியுடைய கைகள் ஓங்குது அப்படின்னா அவருக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். அந்த சிக்கல் வரக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கும் பொழுது நமக்கான தகவல்களா கிடைக்குது. ஒட்டுமொத்த இந்த சினாரியோவை எப்படி பாக்குறீங்க? அப்கோர்ஸ் பதவி வேடிக்கையாக காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை ஓரளவுக்கு கணிச்சுக்கிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப் அப்படின்றத விஜய் கச்சிதமா எடுத்திருக்காருன்னு தோணுதா, இல்ல அவர் இன்னும் கூட விரிவாக்கம் செய்யும் பொழுது இன்னும் நிறைய சவால்கள் அவருக்கு காத்திருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.